தனுஷ்கோடி 2 பக்கம் கடல், நடுவில் ரோடுன்னு பார்க்க இவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிற இந்த தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு பகுதின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே ஒரே ஒரு நாள் நைட்டு நடந்த அந்த 1964 டிசம்பரில் நடந்த அந்த சைக்ளோன்னால தான். நம்ம எல்லாருமே தனுஷ்கோடியை பற்றி, அரிச்சல் முனை, அந்த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, அதை பற்றின நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்போம். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இந்த அழகுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் வந்துட்டு கடலுக்குள்ளார போயிட்டாங்க. ஒரு வில்லேஜே அழிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அங்கே போய் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அங்கே மிஞ்சி இருக்கிறது ஒரு பழைய சர்ச்சும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக வணிகம் பண்ண இடம்னா அது இதுதான். பட் இது அழிஞ்சு போனதுக்கு அப்புறமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. மக்கள் இப்பயும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகான இடம். பட் அதே டைம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் தூத்துக்குடி போயிருக்கும் போது அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி விசிட் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் ஏர்வாடி போயிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டோம். மந்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களோட தனுஷ்கோடி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இங்கே உள்ள இந்த கடல் எல்லாமே இந்த மாதிரி டர்கோய்ஸ் ப்ளூ கலரில் பார்க்கவே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அந்த இடத்துக்கு போனோடனே, அரிச்சல் முனைக்கு போனோடனே வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு ரோமிங் அந்த மெசேஜ் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு வருது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சன்செட் பார்த்தது இவர் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் தனுஷ்கோடி போனீங்கன்னா மறக்காமல் இந்த சன்செட் டைம் அப்போ போங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு.